தலைமுறைகளின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிற இந்த விசேஷித்த பாடல் தொடரின் 4வது எபிசோடுக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். கடந்த 3 எபிசோட்ஸில் ஒரு 200 வருடங்களுக்கு முன்பதாக படைக்கப்பட்ட அநேக பாடல்களை நம்ம பாடி மகிழ்ந்தோம். இந்த வீடியோவை பார்த்த நீங்களும் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தியிருப்பேங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு எழுந்து பரமேறி போகிறதற்கு அந்த தருவாயில் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். அவருடைய சீஷர்கள் வானத்தை அப்படியே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ வானத்திலிருந்து ஒரு சப்தம் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லுது. உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்தருளி போனாரோ அதே போல அவர் மீண்டும் திரும்ப என்ன செய்யறாரு, வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்துல வாழ்ந்த போது 3.5 வருஷம் அவருடைய அந்த சீஷர்களோடு அவருடைய அந்த அருமையான ஐக்கியம் இருந்தது. போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு, உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அதுக்கப்புறம் அவர் சொன்னது, உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண நான் போறேன், திரும்ப நான் வருவேன், வந்து உங்களையும் என்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய போறேன், அழைத்து செல்ல போறேன். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த உலகத்துல பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை. அப்பேற்பட்ட அர்த்தமுடைய ஒரு அருமையான பாடலை நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய ஷிபு பிரதர் பாட போறாரு. ஆனந்தமே பரமானந்தமே. And this song was written by S.V.D. சகாயம்.